ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நான் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ரீஒர்க்கு எஸ்டிகே வச்சு செஞ்சுருந்தாங்க. அதை மறுபடியும் ரீஒர்க் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. என்னென்னா இந்த 2 4191 வந்து 2 90 12 ஊஃப் இருக்கும். இது வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி அவர் வந்து ஏற்கனவே பழைய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணணும், நீங்கள் வைக்கிற புது டிரான்ஸ்ஃபார்மரும் வேணுன்ட்டார். அதனால் இந்த 2 சப்வூஃபருக்கு மட்டும் தனி டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த லெஃப்ட் ரைட்டுக்கும் சரவுண்டு சென்டருக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்டு, ஒரே போர்டு. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் உள்ளே போகிற இடத்துல ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வெட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த ஐசியை தனியாக பண்ணி இதுக்கு தனி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ், இந்த ரெண்டுக்கு மட்டும் தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. நான் ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கலான்னே, அவர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனால இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு. வோல்டேஜுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1² mm யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஸ்பீக்கர் லைனுக்கும் நான் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சப்புக்கும். ஸோ சப்புக்கு இந்த மாதிரி ஹெவியான ஒயர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். சிக்னலுக்கு சீல்டட் ஒயரு,